வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கமலா சடகோபன் அவர்கள் எழுதிய கனவும் கல்யாணமும் அத்தியாயம் 7. புருஷோத்தமன் கையில் ரங்கராஜன் எழுதிய கடிதம் இருந்தது. அலமு, இங்கே வாயேன் என்று அழைத்தார். என்ன விஷயம்? உங்கள் தம்பி என்ன எழுதியிருக்கார்? விஜயாவை அவனும் லட்சுமியும் அடுத்த வாரம் கொண்டு விடுவதாக எழுதியிருக்கிறார்கள். விஜயா ஒத்துண்டாளா? அவள் என்ன ஒத்துக்கிடுறது? இனிமேல் என் விருப்பப்படி தான் அவள் நடந்தாகணும். அது சரி, பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது. கல்யாணத்துக்கு செலவுக்கு என்ன செய்ய போறீங்க? தம்பிக்கிட்டே உண்டி குலுக்க போறீங்களா? இல்லை, என் அப்பன் அந்த கோயிலே உட்கார்ந்திருக்கானே, அவன்கிட்டே உண்டி குலுக்கிறேன். அவன் பார்த்துப்பான். லக்ஷ்மி வரட்டும், நான் அவளிடம் சொல்லி விஜயாவுக்கு வேலை பண்ணி வைக்க சொல்கிறேன். சித்தி வேலை பண்ணி வைக்கக்கூடியவள் தான் அம்மா. ஆனால் விஜயாவை தன் பொறுப்பிலே நிச்சயம் வச்சுக்க மாட்டா. ஆமாம், நீதான் உன் சித்தியை ரொம்ப அறிஞ்சவ. சரிதான் போடி. அலமேலு கோபத்துடன் சமையல் அறைக்கு போய்விட்டாள். மைதிலி அங்கே விஜயாவினாலே ஏதோ சிக்கல் ஏற்பட்டா போல பேசுகிற. சித்தப்பா உனக்கு லெட்டர்லேயே ஏதாவது எழுதினானா? இல்லைப்பா, சித்தப்பா வாயையே திறக்கலை. ராதா இங்கிருந்து அண்ணா நகருக்கு, அதாவது சித்தியின் பிறந்தகத்தினோடு போயிருக்கா. அதனாலே நானாக யூகிக்கிறேன். என்ன யூகிக்கிற? விஜயாதான் அதுக்கு காரணமாக இருக்கும். எனக்கு புரியும்படியாக சொல்லேன். மைதிலி சமையலறையின் பக்கம் திரும்பி பார்த்தாள். சற்று மெதுவான குரலில் கூறினாள். ராதாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பா. அதனாலே சித்தி ராதாவை அண்ணா நகருக்கு அனுப்பியிருப்பா. என் பெண் என் வயிற்றில் பிறந்தவள் அவ்வளவு குணம் கெட்டவளா? அவர் முகத்தில் அளவற்ற வேதனை நிறைந்தது. அப்பா, நம் சித்தப்பாவும் சித்தியும் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை யோசியுங்க. இவளுடைய அக்கிரமங்களை சகிச்சுண்டு பாதி படிப்பிலே விரட்டாமல் பொறுப்பை முழுமையாக முடிச்சு கொண்டு விடுகிறார்கள். இந்த அழகுக்கு அம்மா இன்னும் அவளை அங்கே சித்தி பொறுப்பிலே விட ஆசைப்படுறாளே. அது சரி மைதிலி, விஜயாவின் வக்கர குணம் உனக்கு எப்படி தெரிந்தது? அவள் புன்னகை செய்தாள். நானே அனுபவித்ததனால் தெரிந்த உண்மைப்பா. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கண்களை மூடினார். அவர் கண்களிலிருந்து நீர் பெருகியது. ஆனால் என்னால் சமாளிக்க முடிஞ்சதப்பா. நான் சமயங்களில் எதிர்த்ததால் அவளால் ஒன்றும் செய்ய முடியாமல் விலகிவிட்டாள். நான் அவளை அனுப்பியிருக்கக்கூடாது. நீங்கள் அனுப்புகிற வரையில் அவள் காத்திருக்க மாட்டாள். அம்மாவின் பக்க பலத்துடன் அவளாகவே ஓடி போயிருப்பாள். சாரிப்பா, நான் அந்த வார்த்தையை உபயோகித்திருக்கக்கூடாது. விஜயா அங்கே போன பிறகு ரங்கராஜன் எத்தனையோ தடவை இங்கு வந்தானே, ஒரு தடவை கூட என்னிடம் எதுவும் சொல்லலையே. அது அவர் சுபாவம் அப்பா. அதிக பிரச்சனை. வாயை மூடு. விஜயா மேலே உனக்கு பொறாமை. அலமேல அரைக்குறையாக மைதிலி கூறியதை கேட்டுக்கொண்டு கத்தினாள். விஜயை நினைக்கிற போது பெருமையாக நிமிர்ந்து நிற்க எனக்கு கூட ஆசைதான். நாளுக்கு நாள் தலை குடிவுதான் நமக்கு அதிகமாகிறது. அலைமேல் ஆத்திரத்துடன் மைதிலியை நெருங்கி அவள் தலையில் பலமாக குட்டினாள். மைதிலி தன் தலையை தடவி கொள்ளக்கூட விரும்பவில்லை. ஆனால் அம்மாவின் கோபத்தை ரசித்து சிரித்தாள். அலைமேல் விரென்று உள்ளே முணுமுணுத்து கொண்டே சென்றாள். புருஷோத்தமன் வெறுப்புடன் அவள் சென்ற திசையை நோக்கினார். விடுமா மைதிலி, மறந்து கூட உன் விஷயத்தை சொல்லிவிடாதே உங்கள் அம்மாவிடம். எத்தனை நாளைக்குப்பா இந்த மாதிரி விஷயத்தை அம்மா கிட்டே மறைத்து வைக்க முடியும்? நாளைக்கே கனிகாதானம் செய்கிற போது உங்கள் பக்கத்திலே அம்மா தானே நிற்கணும். வரப்போகிற பிரம்ம ராட்சசி கல்யாணம் செய்துக்க சம்மதிச்சாலும் சம்மதிக்காவிட்டாலும் உன் கல்யாணமும் நடக்க போகிறது. நானாக வரன் தேடி போகலே. அந்த பையனே பாவம் கோயிலில் சம்பிரவசன விஷயமாக பேச வந்தவன் காஃபி கொண்டு வந்து உன்னை பார்த்திருக்கிறான். நான் கோயிலுக்கு போன போது என்னிடம் நாசுக்காக பேசினான். எனக்கு இருக்கும் இன்னொரு கடமையை சொன்னேன். மூத்தவள் இருக்க இவளுக்கு எப்படி நான் கல்யாணம் செய்ய முடியும்னு கேட்டேன். அதனாலே தான் இப்போ அவசரப்பட்டு அந்த வரனுக்கு நம்பிக்கை வரும்படியாக எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். மற்ற விஷயங்களில் உனக்கு சம்மதம் தானேம்மா? அவன் பெரிய மிராசுதாரர், பணக்காரர்னு உனக்கு நான் சிபாரிசு செய்யலே. நல்ல குணசாலிமா. அப்பா தான் இருக்கார், அம்மா இல்லை. அந்த குறையை நினைச்சு நானும் வருத்தப்படுறேன் அப்பா. நான் அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நினைக்கலே. விஜயாவுக்கும் நான் தான் வரம் பார்த்து தருவதாக நேற்று சொல்லி அனுப்பியிருக்கான். அதிலிருந்தே அவனுக்கு இந்த கல்யாணத்திலேயே எவ்வளோ ஆர்வம்னு தெரிகிறது. எதற்கும் அக்கா வரட்டும், நிலைமையை பார்த்து முடிவு எடுப்போமே.
குடும்பத்தில் கல்யாண சூழ்நிலை வரும் நிலைமை நெருங்கி வருகிறது என்று தெரியாத நிலையிலேயே அலமேலுவுக்கு ஒரு குழப்பமான கனவு ஏற்பட்டது. புருஷோத்தமன் அந்த கனவினால் மிகவும் ஆடி போய்விட்டார். எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த நடு இரவு வேளையில் திடீரென்று அலமேலு தூக்கம் கலையாது ஓவென்று கத்தினாள். ஒரு முறை 2 முறை அல்ல, தொடர்ச்சியாக கத்தினாள். தாழ்வாரத்திலிருந்து நீண்ட பெஞ்சில் நின்று அப்பா அப்பாவும் கூடத்து அறையில் தனியாக படுத்திருந்த மைதிலியும் பதறிக்கொண்டு ஓடி வந்தனர். கூடத்தில் படுத்திருந்த அலமேலு கண்களை திறக்காமலே உடம்பை நெறித்து கொண்டு 2 கரங்களையும் நீட்டி எதிரே நிற்பவரை பிடிக்க முயல்வது போல் கத்தி கொண்டிருந்தாள். மைதிலி அவளது வாயை இறுக மூடி உடம்பை குலுக்கி சுய நினைவுக்கு கொண்டு வந்தாள். அலமு, என்னடி இது? சின்ன குழந்தை மாதிரி ஆகாத்தியம் பண்ற, கனவு கண்டியா? அவர் அந்த கேள்வியை கேட்டதும் அலமேலு தன் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அடி சனியனே, நிறுத்தடி உன் புலம்பலை. மைதிலி, உன் அம்மாவுக்கு ஏதாவது கரைச்சி கொண்டு வந்து வா, இல்லை தண்ணியை கொண்டு வந்து தலையிலே கொட்டு, எரிச்சலுடன் கூறினார். மைதிலி உள்ளே சென்றாள். மைதிலி, இந்த கனவு பற்றி தெரிஞ்சிக்க வேண்டாம். அவள் வர்றதுக்குள்ளே உன் கனவை சொல்லி முடி. நம்ம வீட்டு வாசல் கதவை யாரோ தட்டுறா. நான் திறக்கிறேன். ஒரு சுமங்கலி மாமி வந்து நிற்கிறா. அந்த 2 பொண்ணையும் கூப்பிடுன்னு உள்ளே சுட்டி காட்டுறா. விஜயும் ராதாவும் வரா. அந்த மாமி ராதா கையிலே ஒரு பெட்டியையும் விஜய் கையிலே ஒரு பெட்டியையும் கொடுத்துட்டு போறா. ராதா பெட்டியை திறக்கிறா. வாசனையோட ஒரு புது ரோஜா மாலை பலன்னு இருக்கு. விஜய் பெட்டியை திறக்கிறா. அலமே மறுவரையும் அழ ஆரம்பிக்கிறாள். மைதிலி வந்துட போறா, சீக்கிரம் சொல்லி முடி. மண்டை ஓடும் எலும்பு துண்டும் இருந்தது. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று புருஷோத்தமன் கண்களை மூடிக்கொண்டார். அலமேலு இவ்வளவு குரல் எடுத்து கத்தியதில் வியப்பில்லை. இந்த கனவின் விவரம் காதில் கேட்டதும் இவருக்கே அடிவயிற்றில் கலக்கிறது. இந்த கனவின் அர்த்தம் என்ன? எல்லாம் போக விஜயுடன் ராதா கனவில் வருவானேன்? ஒரே வயிற்றில் பிறந்த முறையிலே நியாயமாக மைதிலி தானே அந்த கனவிலே சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும். அம்மா, ஹார்லிக்ஸ் கரைச்சி கொண்டு வந்திருக்கேன், கண்ணை தொடச்சிக்கோ, இதை குடிமா. அப்பா அம்மா கனவை சொன்னாலா? சொன்னா. எப்படி இந்த சின்ன பொண்ணுக்கு உண்மையான கனவை சொல்கிறது? ஏதாவது கற்பனை கனவை யோசிக்க வேணுமே. அவர் அவளை சிந்தனையுடன் பார்த்தார். அத்தியாயம் 8. அலமேலு திகளுடன் தன் கணவரை பார்த்தாள். மைதிலிக்கு சொல்ல அவள் கூட விரும்பவில்லை. நாய் அவளை துரத்துற மாதிரி கண்டிருக்கிறாள். அலமு தலையை அசைத்து அதை ஆமோதித்தாள். நீங்க கனவுகளின் பலன் சொல்லுவீங்களே, இந்த கனவுக்கு அர்த்தம் என்னப்பா? நாம் செய்த பாவங்கள், அதாவது அவரவர் செய்த பாவங்கள் துரத்தி வருகிறதே தான் சூசகமாக கனவுகள் காட்டுவதாக நினைக்கணும். தன் மனைவியை பார்த்து கொண்டே அவர் கூறினார். நீ கண்ட கனவுக்கும் இதுதான் அர்த்தம் என்பதை ஜாடையாகவே கூறினதை அலமேலு புரிந்து கொண்டாள். அவ்வளவு தானேம்மா, இதுக்கு போய் ஏமா அவளை கத்தின? அலமேலு மைதிலியை அணைத்து கொண்டு அழுதாள். மைதிலி, நீயாவது புண்ணியசாலியாக இருடியம்மா. நான் பாவிதான், நான் பெரிய பாவி என்று புலம்பினாள். புருஷோத்தமன் பெருமூச்சுடன் எழுந்து தான் படுத்திருந்த தாழ்வாரத்தை நோக்கி நடந்தார். ஆனால் அவருக்கு அந்த படுக்கையில் படுக்க தோன்றவில்லை. உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் மெதுவான குரலில் சொன்னார். மைதிலி அறையிலிருந்து தன் படுக்கையை கொண்டு வந்து அம்மாவின் படுக்கைக்கு நெருக்கமாக போட்டுக்கொண்டு படுத்தாள். அம்மாவை இறுக அணைத்து கொண்டாள். அம்மா, நிம்மதியாக தூங்குமா. இப்போ உன்னை நாய் என்ன சிங்கம் கூட துரத்தாது. அலமேலுவின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. ஆனால் மைதிலிக்காக தூங்குவதைப் போல் கண்களை மூடிக்கொண்டாள். மெதுவான குரலில் ஒலித்த கணவனின் சகஸ்ரநாமம் அவளுக்கு தெளிவாக கேட்டது. அவளை அறியாமல் சில நிமிடங்களில் தூங்கிவிட்டாள். மறுநாள் காலையில் அலமேலு எழுந்திருக்கும் போது மணி 8 நெருங்கி கொண்டிருந்தது. மைதிலி சமையலை செய்து முடித்து விட்டிருந்தாள். என்ன மைதிலி, என்னை எழுப்பக்கூடாதா? அப்பாதான் அம்மாவாக எழுந்திருக்கிற போது எழுந்துகிட்டும் நீ எழுப்பாதேன்னு சொல்லிட்டார்மா. காப்பி சுட்ட வரையிலும் போதும், எனக்கு கொடு, நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வரேன். நீ சமைத்த சாதத்தை அப்பா சுவாமி நைவேத்தியத்துக்கு எடுத்துக்க மாட்டார். நான் மடியோடு சாதம் மட்டும் சமைக்கிறேன். அம்மா, அப்பாவே மொத்தமாக சாதத்தை மட்டும் தனியாக சமைச்சிட்டார். உனக்கு எந்த சிரமமும் அவர் வைக்கலே. மீதி சமையலை நான் முடிச்சிட்டேன். அலமு குளித்து வந்ததும் மைதிலி வழக்கம் போல் கோயிலுக்கு சென்றாள். இவள் பூஜை அறைக்கு வரும்போது புருஷோத்தமன் கண்களை மூடிக்கொண்டு சுவாமிக்கு முன்பு உட்கார்ந்திருந்தார். பூஜை, நெய்வேத்தியம்
ஆரத்தி எல்லாம் முடிந்துவிட்டது என்பதை அவள் அங்கிருந்த நிலைமையை பார்த்து புரிந்து கொண்டாள். என்ன, கோயிலுக்கு போக வேண்டுமா? உனக்காக தான் காத்திருக்கிறேன். இங்கே என் வலது பக்கம் வந்து உட்காரு. அவள் மண்டியிட்டு சுவாமியை நமஸ்கரித்து விட்டு அவர் பக்கத்திலே உட்கார்ந்தாள். அலமு, நீ நேற்று கண்ட கனவை நினைத்து பாரு. ராதா வந்தாளா, மைதிலி வந்தாளா? ராதா தான் வந்தாள். கனவிலே எனக்கு கூட இந்த குழப்பமான கேள்வி வந்தது. ராதா ஏன் வருகிறாள்? மைதிலி வந்தாலும் அர்த்தம் உண்டு. புருஷோத்தமன் விரக்தியாக சிரித்தார். அலமு, ராதாவும் நம் குடும்பத்து பெண்தான். அவளுக்கும் ஏதோ நடக்கப் போகிறது. என் கவலை இப்போ வேற. என்ன சொல்லுங்க? மைதிலிக்கு பதில் ராதா வந்தாலும் சுபமான முடிவுதான் இருக்கு. ஆனால் மைதிலிக்கு பதில் விஜயா வந்ததாக இருந்தால் உன் குழப்பம் விஜயா மாதிரி தெரிந்திருந்தால் நான் தாங்குவது கஷ்டம். உண்மையில் மைதிலிக்கு கல்யாணம் நிச்சயமாகும் சமயத்தில் இந்த கனவு வந்ததினால் அவர் மிகவும் கலங்கிவிட்டார். விஜயாவையே நினைத்து கொண்டிருக்கும் அளவுவிற்கு கனவின் குழப்பத்தில் மைதிலி விஜயா மாதிரி தோன்றியிருந்தால் மைதிலி கல்யாண விஷயம் அளவிற்கு தெரியாது. இந்த கல்யாணத்தை தொடர வேண்டாம் என்று கனவின் மூலம் பகவானிடமிருந்து வரும் உத்தரவோ? நீங்கள் சொல்வதை பார்த்தால் விஜய்க்கு நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஆகிவிடுமா? அதைவிட இந்த கனவை பற்றி உன்னையும் என்னையும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக லட்சுமிக்கு தெரியக்கூடாது. லட்சுமிக்கு தெரிந்தால் என்ன? அவள் பெண் வரையில் நல்ல விதமாகத்தானே வந்திருக்கு. என் பொண்ணுக்குத்தான். மறுபடியும் அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். அவளை பரிதாபத்துடன் பார்த்தார். ரோஜா மாலை நல்லது என்று இந்த அப்பாவி நினைக்கிறாள். ரோஜா மாலை நல்ல பதவியை குறிக்கிறதாகவும் ஒரு அர்த்தம் கொள்ளலாம். நல்ல பதவி என்பது இவரை போன்ற நபர்களுக்கே ஒன்றே ஒன்றுதான், பகவானின் திருவடிகளில் ஐக்கியமாவது. விஜயாவுக்கு கிடைத்த பரிசு பெற்றி மறுபடியும் உலக வாழ்க்கையில் உழலுவதுதான். இந்த கனவுக்கு எப்படியும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். எதுவானாலும் இந்த கனவு நிம்மதியை கிடைக்கிறது. அறியாத குழந்தைகள், திருமணம் கூட முடியாத பெண்களுக்கு இந்த மாதிரி பரிசு கனவின் மூலம் கிடைத்தால் இதற்கு என்ன அர்த்தம்? அழறதை நிறுத்த அலமு. இப்போ இந்த சன்னதியில் எனக்கு நீ சத்தியம் செய்து தரணும். எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் இந்த கனவை, நீ கண்ட கனவை யாரிடமும் சொல்வதில்லை என்று சத்தியம் செய். அவர் சொன்ன விதமே செய்து சத்தியம் செய்தால். எனக்கு பயமாக இருக்கு. விஜிக்கு ஏதாவது ஆகிவிடுமோ? பயந்துதான் என்ன பிரயோஜனம்? பகவானை வேண்டிக்கொள். ஒவ்வொரு நிமிடமும் அவனையே நினைத்துக்கொள். விஜயை பற்றி மறந்துவிடு. எப்படி முடியும்? உங்களால் முடியுமோ என்னவோ? என்னால் முடியாது. இந்த கனவு எனக்கு வரவில்லை, உனக்கு தானே வந்தது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை உன் மனசில் வரவழைத்துக்கொள். அவளை அறியாமல் அவரை மதிப்புடன் பார்த்தாள். அவர் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவளை உடல் சிலிர்க்க வைத்தது. அப்படியே மண்டியிட்டு அவர் பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தாள். வேதத்திலிருந்து ஏதோ ஸ்லோகத்தை அவர் உச்சரித்தார். அவளுக்கு அது வேதம் என்று தெரிந்தது. ஆனால் அதன் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை.